நான் கல்லிடைக்குறிச்சி அம்பாசமுத்திரம் திருநெல்வேலி மாவட்டத்திலிருந்து சேர்ந்தவன். நான் இந்த முறை யூபிஎஸ்சி தேர்வில் அகில இந்திய அளவில் 576 இடம் எடுத்து பாஸ் ஆகிருக்கிறேன். இது என்னுடைய 5வது முயற்சி, 5th attempt. என்னோடய விருப்ப பாடம் வந்து தமிழ் இலக்கியம். அதை எடுத்து தான் நான் படிச்சிருக்கேன். என்னோடய 10th வரைக்கும் நான் சென்ட் ஆண்ட்ரூஸ் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் கோவில்பேட்டில் படித்தேன். 11th 12th வந்து ஸ்ரீ விஜய் வித்யாலயா ஹுசூரில் படித்தேன். அண்ட் அதுக்கப்புறம் வந்து கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ணா யூனிவர்சிட்டி கிண்டியில் பண்ணேன். அதுக்கப்புறத்துலேருந்து நான் 2018 பாஸ் அவுட் ஆனேன். அதுக்கப்புறத்துலேருந்து ஃபுல்லாக யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இதோட 5th attemptல நான் வந்து இதை கிளியர் பண்ணியிருக்கிறேன். இந்த ஆர்வம் வந்து எப்படி வந்துச்சு, எதனால் யூபிஎஸ்சி தேர்ந்தெடுத்தீங்கன்னு சொல்லலாமா? சின்ன வயசில் வந்து நான் சென்ட் ஆண்ட்ரூஸ் ஸ்கூலில் படிக்கும்போது என்னோடய டீச்சர்ஸ் தான் முதலாக இந்த ஐஏஎஸ் பற்றின விழிப்புணர்வை கொடுத்தாங்க. அப்போ இறையன்பு சார் இவங்கெல்லாம் வந்து ஐஏஎஸ்ஸாக இருந்தாங்க. ஸோ அவங்களுடைய இன்ஸ்பிரேஷன் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை பார்த்துட்டு கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் எனக்கு அந்த மக்கள் பணி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. மக்களோடு இருக்கிறது, ஃபார் த பீப்புள் வித் த பீப்புள் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து மக்களோட இருக்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ எனக்கு அதனால் வந்து நான் அதில் இன்ஸ்பயர் ஆகி நான் இதை பண்ணணும்னு சொல்லி நான் பண்ணேன். ரைட். இதுக்காண்டி என்னென்ன முயற்சிகள்லாம் எடுத்திருந்தீங்க? அந்த இதுக்காண்டி நான் ஒரு குறுகிய கால அளவில் நான் பெங்களூரில் வந்து ஒரு சில மென்டர்ஸ் கிட்ட நான் கற்றுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து ஃபுல்லாகவே செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான். வீட்டில் தான் நான் இருந்து படித்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அவங்களோட சேர்ந்து தான் நான் படிக்க ஆரம்பித்தேன். இப்போ கடந்த ஒரு ஆண்டாக மட்டும் நான் டிஏவியில் வந்து ரெசிடென்ஷியல் ப்ரோக்ராம், அங்கே டிஏவி ஃபார்முலா வந்து நடத்தினாங்க கேளம்பாக்கத்தில். அங்கே வந்து சாப்பாடுக்கும் எங்களுக்கான டெஸ்ட் இந்த மாதிரி வந்து வைக்கிறாங்க. எங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி கிடையாது, எல்லாமே பியர் லேர்னிங் தான். அதாவது ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து படிக்கிற மாதிரி. அந்த மாடல் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நான் முதல்வர் திட்டம் வந்து செயல்படுத்துகிறாங்க. அது வந்து எனக்கு மெயின்ஸ் டைமில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. ஸோ அதுக்குமே வந்து நன்றி தான். ரைட். இப்போ உங்கள் குடும்ப நிலமை பார்த்திங்கன்னா ரொம்ப சாதாரண குடும்பம். இந்த நிலவரத்தில் வந்து எப்படி படிக்க முடியுது? படிப்புக்குண்டான உதவிகள்லாம் எப்படி கிடச்சிது? நான் இப்போ படிக்கும்போது வந்து காலேஜ் கேம்பஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணலன்னு அப்பாட்ட சொன்னேன். ஸோ அப்பாவுமே சரி பரவாயில்லை, நீங்கள் உனக்கு வந்து யூபிஎஸ்சி படிக்கணும்னு சொல்கிறேன், அதே பண்ணு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே நான் பாஸ் ஆகிடுவேன்னு நினச்சேன், பட் பண்ண முடியல. அதுக்கப்புறம் வந்து சரி நம்ம வந்து ஏதாவது நம்ம பண்ணணும்னு சொல்கிறதுக்காக அப்பா டீ கடை தான் வச்சு நடத்துகிறாங்க. ஸோ டீ கடையில் ஆனால் அதுக்கப்புறம் சரி நம்ம மற்ற எக்ஸாம்ஸ் எழுதலாம்னு சொல்லி எழுத ஆரம்பித்தேன். இப்போ கடந்த முறையில் குரூப் 4, குரூப் 2, குரூப் 1 எல்லாமே எழுதினேன். அதுலேயுமே நான் கிளியர் பண்ணியிருந்தேன். ஸோ அதோடு சேர்ந்து தான் நான் யூபிஎஸ்சியுமே வந்து பண்ண ஆரம்பித்தேன். எனக்கு வந்து என்னென்னா ஒரு அதாவது ஒரு ஏழை குடும்பமோ நடுத்தர குடும்பத்திலேருந்து வரவங்க வந்து நம்ம இது வந்து ஒரு எட்டாக்கணியாக ஆகிடக்கூடாது யூபிஎஸ்சி அப்படிங்கிறது என்னோட ஒரு விஷயம். எல்லாருக்கும் உண்டானதான் அந்த யூபிஎஸ்சி அமையணும் அப்படிங்கிறது என்னோட ஒரு எண்ணமே. ஸோ அதுக்கு ஒரு விஷயமா வந்து நான் இருக்கிறேன்னு நினைக்கிறேன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.